மீளாத சில நோய்கள்னு ஒன்று உண்டு. மீளாத நோய்கள்னா இர்ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸ்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. இது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதே மாதிரி சில குரோன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன், இதுக்கெல்லாம் பெருங்காயம் அருமருந்தாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா, ஆரோரூட் பவுடர் அதை தண்ணீரில் கரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் கல், என்ன பவுடர் சொன்னீங்க? ஆரோரூட் பவுடர், கூகை மாவு. தமிழ் அதுக்கு பேர் வந்து கூகை மாவுன்னு பேரு. ஆரோரூட் அது வந்து மஞ்சள் கிழங்குடைய ஒரு குடும்பம். ஓகே. இது எப்படி கேரட் குடும்பம்னு சொல்லணும், அது வந்து மஞ்சள் குடும்பம். அந்த மஞ்சள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்குக்கு பேரு கூகை கிழங்குன்னு பேரு. ஓகே. நாகர்கோயிலெல்லாம் அப்படியே வீட்டுக்கு வாசல்லே வளரும், விளையும். அதை எடுத்து அவங்க வந்து நல்லா கட் பண்ணி அதை நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி கூகை மாவுன்னு பண்ணுவாங்க. அது கஞ்சியா காய்ச்சி அது உணவாக பயன்படுத்தலாம். வயிற்றுப்போக்கு இருந்தால் அந்த ஆரோட்டி மாவு அப்படின்னு வழக்கத்துல சொல்லுவாங்க. ஆரோ ரூட்டுங்கிறது வந்து மக்கள் ஆரோட்டி மாவுன்னு சொல்லி பழகிட்டாங்க. கிராமங்கள்ல இன்னைக்கும் ஆரோட்டி மாவு கஞ்சி வச்சு கொடு அப்படிம்பாங்க. ஆரோ ரூட் பவுடர் கஞ்சி குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தாலும் பெரியவங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தாலும் இந்த ஆரோ ரூட் பவுடரை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி வயிற்று புண் ஆத்துறது, வயிற்று கிருமிகளை நீக்கிறது, அதே மாதிரி குடலினுடைய இயக்கத்தை சீர்படுத்துறது, குடல்ல தங்கி இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வேகமாக நீக்கிறது, அந்த மாதிரி பெருங்காயம் நிறைய வேலைகள் செய்யும். ஐபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு நீராகாரம் ரொம்ப சிறந்தா செயல்படுதுன்னு இப்போ ஸ்டான்லிலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லாம். அதுல என்ன பண்ணுவோம்னா, நீராகாரம், பழைய சோறு தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தினசரி நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த பலன் கூடுதலாக கிடைக்கும். சில குடலை வந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு பதிலாக இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு இந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கலைன்னா திரும்ப அறுவை சிகிச்சை பண்றது மாதிரி சில கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க.